ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சுவையான சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போறோம். எவ்வளோதான் எஃபெக்ட் போட்டு பிரியாணி செஞ்சாலுமே, ஹோட்டல்ல செய்யக்கூடிய டேஸ்ட் உங்களுக்கு வரலைன்னு ஃபீல் பண்றீங்களா? நான் இதில ஒரு சீக்ரெட் பொருள் ஒண்ணு சேர்த்துருக்கேங்க. அந்த பொருள் சேர்க்கும்போது, இது ஹோட்டல்ல வாங்குனதா நீங்க செஞ்சதான்னு உங்களுக்கே கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க. வாங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமே ஆனியன் போடுங்க. ஆனியன் போட்டு நல்லாவே வதக்குங்க. ஆனியன் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கோல்டன் ப்ரவுன் கலர் வதங்குதோ, அந்த அளவுக்கு பிரியாணி சூப்பரா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி, பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி, பச்சை மிளகாய் அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அதையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம், எடுத்து வச்சிருக்க சிக்கன உள்ள போட்டு நல்லாவே ஒரு கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல 1 கப் தயிர் ஊத்துங்க. தயிர் ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. அதை ஊத்திருங்க. என்ன சீக்ரெட் பொருள்னா, கொத்தமல்லி, புதினா, ஏலக்காய் 3யும் மிக்ஸியில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ, அதை இதில ஊத்திட்டேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும், நீங்க என்ன பண்றீங்கன்னா, அரிசி நல்லா கழுவி இதில போட்டுருங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே நல்லா மேல போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி 3 விசில் விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, புதினா, ஏலக்காய் இது 3யும் அரைச்சு ஊத்துறது தான் அந்த சீக்ரெட்டே. இப்போ நீங்க எல்லாம் 3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்து, அத நீங்க எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டா வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்காக ஒரு ஹெல்ப் என்னன்னா, நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் பிரியாணி வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மெத்தட் எல்லா பிரியாணிக்கும்